விஜய்க்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படி உடஞ்சி நொறுங்கிட்டு. என்ன சொல்றீங்க? உண்மை. நான் அதுவே பிம்பம்னு தான் சொல்கிறேன். அதில் யாரும் அப்போ ஒன்று ரெகனைஸ் பண்ணல. அதில் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்ங்கிறதுல கோயபல்ஸ் வேலைகள் மாதிரி ஒரு ஃப்ராடை பண்ண பார்த்தாங்க. அது முழுக்க உடஞ்சி சதஞ்சிச்சு. விஜயே மன வலிமை இழந்துட்டார். விக்ரவாண்டி அவருக்கு ஸ்பீச்சில் உள்ள பாடி லாங்குவேஜையும் இதில் உள்ள ஸ்பீச்சில் உள்ள பாடி லாங்குவேஜையும் பார்த்தீங்களா, கொஞ்சம் அவரே திணற ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டம் கலைஞ்சதில் அவர் அப்செட். அவர் அதை எதிர்பார்க்கலையோ? எதிர்பார்க்கல. இப்போ அவர் என்னன்னா பலம் நிரூபிக்காமலே அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் உண்மையை, அவர் இன்னைக்கு 0% இருக்கிறாரு. தீபா ஜெயக்குமார் மாதிரி, சசிகலா அம்மையார் மாதிரி வெறும் 0% இருக்கிறாரு. 26 தேர்தல் ஆணையம் சொல்றது தான் அவருக்கு ஓட்டுங்கிறத நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ இவங்க அதுக்கு எதிராட்டே மிகப்பெரிய ஒரு கேம்பெயினை ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் மோசடித்தனமான கேம்பெயினை பண்ணினாங்க. ஆனால் இந்த கூட்டம் கலைஞ்சதில் அரசியல் கட்சிகள்லாம் இவரை வச்சு நம்பி கூட்டணி போக முடியாது, நிரூபிக்கட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாங்கிற மூடுக்கு வந்துட்டாப்புல.